ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துல தண்டபாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 6 கேள்விக்கு உண்டான பதில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சகோதரி நந்தினி சூரியகுமார் அவங்க கேட்ட கேள்விகள் ரொம்ப அருமையான கேள்விகளா இருக்கு. நம்மளுடைய ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு சில தேவைப்படக்கூடிய கேள்விகளாகவும் நல்ல கேள்விகள். சரிங்களா? இதுபோல உங்களுக்கும் கேள்விகள் கேட்கணும்னா, கீழ கமெண்ட்லேயே தெரிவிக்கலாம். இல்லன்னா Instagram ஸ்டோரி அப்பப்போ ரெகுலரா செக் பண்ணுங்க. ஆ அதுக்கு உண்டான எப்போது ஆஸ்க் அ கொஸ்டின் அப்படிங்கிற மாரி நான் போஸ்ட் பண்ணுவேன். சின்ன கேள்விகளா இருந்ததுனா, நான் Instagramலேயே வீடியோ இது பண்றேன். இல்லாட்டி இங்க Q&Aல ஆன்சர் பண்றேன். பெரிய கேள்வி, முக்கியமான கேள்வி, டெடிகேட்டட் வீடியோ போடணும்னா, ஆப்வியஸ்லி YouTubeல தனி வீடியோவே உங்களுக்காக வரும். ஸோ, உங்களுக்கு எது வசதியா இருக்கோ, தாராளமா கேள்விகள் கேட்கலாம். அண்ட் டூ செக் அவர் பாட்காஸ்ட் சேனல், நித்திலன் தண்டபாணி பாட்காஸ்ட் சேனல். நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இனியும் நிறைய தலைப்புகள் வந்து கொண்டே இருக்க போகிறது. ஸோ, டோன்ட் மிஸ் இட். ஓகே. ஸோ, இப்போ வந்து நம்ம கேள்விகளுக்குள்ள போலாம். முதல் கேள்வி. உடலில் உள்ள சக்கரங்கள் ஏதாவது ஒன்று முழுமையாக வெளிப்படைந்தால் நமக்கு சில சித்துக்கள் வரும் அப்படின்னு வந்து ஒரு முறை சொல்லியிருக்கீங்க. ஆண் உலகில வந்து முதிர்ந்த ஆன்மாக்களுக்கு சில ஸ்பெஷலைசேஷன்ஸ் குடுத்து ஒரு துறையில சில சித்துக்கள் பெறுகிறார்கள். அந்த சித்துக்கள் எல்லாம் அவர்கள் பூமியில் வாழும் பொழுது அவர்கள் உடம்பில் ஒன்றுக்கொன்று மேற்பட்ட சக்கரங்கள் விழிப்படைவதனால் வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு, ஓரளவுல சொல்லப்போணும்னா அது சரிதான். இல்லைன்னு இல்ல. இப்ப எல்லாருக்கும் எல்லா ஆதாரங்களும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சகசிராரமான 7வது சக்கரம் வரைக்கும். எல்லாத்துக்கும் வேற வேற அளவினுடைய விகிதத்தில வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு சக்கரம் மட்டும் முழுமையாக விழிப்படைந்தால், அவங்களுக்கு அந்த சித்துக்கள் வருமானா, வெறும் மூலாதாரம் முழுமையாக வெளிப்படைந்தாலே வந்து நமக்கு ஞான மார்க்கம் அப்படிங்கிறது சித்திக்க பெறும். எல்லா விதமான ஞானமும் வாய்க்கு பெறும். அதனால தான் கணபதிய புடிச்சாலே போதும் எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறது. மூலாதாரங்கிற ஒரே ஒரு ஆதார நிலை விழிப்படைந்தாலே நமக்கு ஞானம் சித்திக்கும். அப்புறம் மேல இருக்கக்கூடிய அடுத்த 6 வந்து ஒரு ஐசிங் ஆன கேக் மாரி தான். அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் அப் தான். ஸோ மூலாதாரம் விழிப்படைந்தாலே போதும். அப்போ ஆண் உலகத்தில ஒரு ஸ்பெஷலைசேஷன் பெறக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இங்க பூமிக்கு வரும்பொழுது நிறைய சித்துக்கள் அவர்களுக்கு இருக்குன்னா, முழுமையா விழிப்படைஞ்சிருக்காது. அது வந்து நம்ம சராசரியாக இருக்கக்கூடியவர்கள விட அதிகமா வேலை செய்யும் தான், இல்லைன்னு இல்ல. ஆனா, நேர்படையாக அது சக்கரங்களுக்கு மட்டும் தொடர்பு இல்லாம, நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய நிறைய அ ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஃப்டர் லைஃப் மெமரீஸ்ல ஒரு 2 பதிவு தாண்டி இப்படி ஒரு சம்பந்தமான ஒரு முதிர்ந்த நிலை ஆன்மாக்கு உண்டான ஒரு பதிவ நீங்க பார்ப்பீங்க. அப்போ இது இன்னும் தெளிவா புரியும். அதாவது இப்போ பூமியில நம்ம இங்க வரும்பொழுது, நம்மளுடைய மூளை வந்து நம்மனால 100% பயன்படுத்த முடியாது. நம்ம 1, 2% தான் அதிகபட்சம் அதிகபட்சம் 5% தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்போ 95% வந்து அது வந்து செயல்படாம அப்படியே நின்னுகிட்டே இருக்கு. இல்லைங்களா? இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மூலத்தில இதுக்கு பேர் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. "ஏன்பா அத போட்றீங்க?" அப்படின்னு கேட்டா, அத முழுமையாக உள்ள வந்து எடுத்து உணரக்கூடிய அளவுக்கு உன்னுடைய ஆன்ம பக்குவம் அப்படிங்கிறது இல்ல. மனோநிலை அத தாங்காது. அப்போ ஓவர் டோஸ் குடுத்த மாதிரி. 3 வேள சோத்தையும் ஒரே நேரத்தில சாப்பிடுற மாரி. முடியாது. இல்லைங்களா? நம்ம உடம்பு சரியில்லாம போயிரும். அதுபோல அவரவர் ஆன்ம நிலையினுடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போல இந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர்ஸ் வந்து நீங்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். நம்ம சித்த பெருமக்கள்ட்ட வந்து போய் பாடம் படிக்க போம்பொழுது, அந்த 12 வருட காலம் அப்படிங்கிறது வந்து இந்த மூளையில இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் அதாவது பக்குவத்த உயர்த்த நம்ம ஒவ்வொரு விஷயங்களா புதுசு புதுசா கத்துக்கிட்டே வருவோம். ஒரு கட்டத்தில அப்படியே முழுமையாக நம்ம வந்து அந்த 100% மூளை வேலை செய்ய வரும்பொழுது, அவங்கள வந்து அந்த சித்தனாக அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலை அப்படிங்கிறத அவர்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துட்டு, அப்புறம் குரு வேலைய பார்க்க போயிருவாரு. இவரு இதுக்கப்புறம் பார்க்க போறாரு. அதுக்கு மீறி அந்த 100% யூஸ் பண்ணி இன்னும் புதுசு புதுசா நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறது அதுக்கப்புறம் நம்மளுடைய திறன பொறுத்தது. அப்போ இங்க ஆண்மலையிலிருந்து கீழ வரும்பொழுது, இங்க வரக்கூடிய நோக்கத்திற்கு ஏற்றார் போல, அங்கங்க இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர்ஸ ரிமூவ் பண்ணிருவாங்க. அது பர்ட்டிகுலரா அந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது வரும். அதனால தான் பார்க்கும்பொழுது, ஞானியர்கள் வந்து வேணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணாலும் டேட்டா கிடைக்கும். எப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபில்டர ரிமூவ் பண்ணிருவாங்க. அவ்வளோதான். பாடணுமா? பாடுவாங்க. கவி எழுதணுமா? எழுதுவாங்க. நாட்டியம் ஆடணுமா? ஆடுவாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் அவங்கனால. அது வேணும்னா அத போட்டுக்கலாம், வேண்டாட்டி ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ, அந்த மூளையினுடைய அந்த உடலுக்குள்ளேன்னு வந்து ஆட்கொள்ளப்பட்டுட்டோம் இல்லையா? அப்ப இந்த உடல் வேலை செய்யணும்னா, அதற்கு மூளை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து தேவைப்படுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மென்டல் பிளாக்கேஜஸ் அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது இல்லையா? அத ரிமூவ் பண்ணிருவாங்க. ரிமூவ் பண்ணிட்டோம்னா, அப்ப எல்லா வித்தையும் நமக்கு வரும். அத தான் நம்ம சித்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ மூளையில இருக்கக்கூடிய இப்போ நான் ஒரு இன்டர் கம்யூனிகேஷனா ஒரு ஒரு சகஜமாக யாருகிட்ட வேணாலும் பேசி பழகலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் ரிமூவ் பண்ணா, அது என்ன ஆகும்? நேரடியா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இந்த மணிப்பூரக சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அவங்க யாருகிட்ட வேணாலும் ஈஸியா அவங்க பேசிருவாங்க. அவங்க மயக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள்னால பேச முடியும். ஸோ அவ்வளோதான். அப்ப இங்க ஃபில்டர் ரிமூவ் ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய அந்த சக்கரம் ப்ராப்பரா வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இவங்களும் அதற்கு ஏற்றார் போலவே அவங்களுடைய வாழ்க்கையும் சரியா கொண்டு போயிருவாங்கன்னு பாருங்களேன். அதான் அதில இருக்க பியூட்டியே. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
அடுத்து 2வது கேள்வி. அவர்கள் பிறக்கும் பொழுதே, அவர்கள் எப்படிப்பட்ட உடலை தேர்ந்தெடுக்கிறார்களோ, அதற்கேற்றார் போல் சக்கரங்கள் வேலை செய்கிறதா? அல்லது அவர்களின் ஆன்ம முதிர்ச்சி நிலை பொறுத்து சக்கரங்கள் வேலை செய்கிறதா? ஓகே. ஸோ இத நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த முதல் கேள்விக்கு சொன்ன பதிலே தான் இது. அவங்க பிறக்கும் பொழுதே, அந்த மென்டல் பிளாக்கேஜஸ் அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய காரணத்தினால, அந்த உடலினுடைய அமைப்பே வந்து இங்கே இந்த சக்கரங்கள்ல எந்த விதமான அந்த ஒரு பிராண தேக்கம் நடக்காம அந்த பிராணசக்தி கூடி அடுத்த இடத்திற்கு போறதுக்கு உண்டான அந்த ஒரு நிலையோடவே அவர்கள் பிறப்பார்கள். அந்த பிறக்கும் பொழுதே அந்த உடலினுடைய கட்டமைப்பு அப்படியே இருக்கும். கண்ணபிரான் பொறந்தார். பொறக்கும் பொழுதே அவர் அழகா தான் இருந்தார். பொறக்கும் பொழுதே அவர் எல்லா சக்தியோட தான் பிறந்தார். அது அப்படியே தான். அவர் திருப்ப புதுசா எதையும் வாங்கிக்கல. ராமபிரான் வரம் இருந்தார், வாங்கினார். பெரியவர்கள்ட்ட ஆசி வாங்கினார், வரம் வாங்கினார். அது எல்லாமே பண்ணார். டேட்டாவ அப்டேட் பண்ணார். கண்ணபிரான் பொறக்கும் பொழுதே ஃபுல் டேட்டாவோட தான் அவர் பொறந்தார். அ அடிஷனலா எந்த டவுன்லோடும் அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ தேவைக்கேற்ப, அந்த பிறப்பு எதற்காகவோ, அந்த நோக்கத்திற்கேற்ப உண்டான உடலோடவே அவர்கள் பிறக்கிறார்கள். அவ்வளோதான். இப்போ உங்க எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஆட்டிசம் பேஷண்ட்ஸ் அவரவர்கள் மூளை வளர்ச்சி சிறிதளவில் இருந்தாலும், மனதளவில் நயவஞ்சகம் இல்லாமல் இருப்பார்கள். அது அவர்கள் ஆன்மாவின் முதிர்ச்சியால் அநாகத சக்கரம் விழிப்படைந்து, அதன் பின் வெளிப்பாடாக இருக்குமா? அப்படின்ட்டு. ம் எல்லாத்துக்கும் இத பொருத்தி சொல்ல முடியாது. இப்ப நம்மளுடைய நேர் சகோதரி ஒருத்தங்க அவங்க சொன்ன ஒரு கூற்ற முன்வைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை வந்து இந்த மாரி ஆட்டிசம்ல இருக்கக்கூடியது. ஆனா, அந்த குழந்தை பேசுறது எல்லாமே அறிவியல் பேச்சு அதிகமா இருக்கும். சின்ன குழந்தை. ஒரு 5, 6 வயசோ என்னமோ தான் அவங்க சொன்னாங்க. ஆனா, அது பேசுறது எல்லாமே பெரிய விஞ்ஞானி அளவுக்கு பேசும் அந்த குழந்தை. பிறகு நிறைய ஆன்ம ரீதியான கருத்துக்கள் முன்வைக்கும். ஆனா, அந்த குழந்தை வந்து சராசரி உலகுக்கு அந்த குழந்தை ஆட்டிசம் குழந்தை. ஆனா, அதனுடைய அறிவினுடைய முதிர்ச்சி ரொம்ப அதிகம். அப்ப ஏதோ ஒரு கர்மத்தை தீர்ப்பதற்காக அந்த ஒரு உரு கொண்டு வந்திருக்கும். இல்ல தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரு பாடம் சொல்லி தர்றதுக்காக அது அந்த இடத்துல வந்திருக்கும். அவ்வளோதான். பட் அந்த நிலை வந்து முதிர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஆன்மா. அவர்களுக்கு அந்த அநாகத சக்கரம் விழிப்படைஞ்சிருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஆக்கினை சக்கரம் விழிப்படைஞ்சிருக்கும். அநாகதம் விழிப்படைஞ்சிருக்கும். நம்மளுடைய இது இங்க இங்க இருக்கு இது அநாகதமா? ஆமா. இது சஹஸ்ராரம் விழிப்படைஞ்சிருக்கும். அது முழுசும் விழிப்படைஞ்சிருக்காது. உயர்ந்த ஒரு நிலையில இருக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லா ஆட்டிசம் குழந்தைகளுக்கும் பொருந்தாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னு பொறக்கக்கூடிய ஆன்மாக்களும் உண்டு. அது ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் கீழ வருவது உண்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். அடுத்தது. மைக்கேல் நியூட்டன் அவர்கள் ஆன்ம உலகில் ஆன்மாவிற்கு 6 படிநிலைகள் இருக்கிறது என்று வகுத்து கூறினார். அந்த 6 படிநிலைகளும் உடலில் உள்ள 6 சக்கரங்களின் விரிவடைதலின்படி வருகிறதா? ம். அப்படின்னு அவரு சொல்லல. ஆனா, இந்த சக்கரங்களோட வந்து ஆன்ம விழிப்ப பொருத்தி பார்க்கணுங்கக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா, இப்போ ஞானியர்கள் எல்லாருக்குமே வந்து சித்துக்கள் வாய்க்கப் பெறுவது இல்ல. அது அவர்கள் நாடி போவது இல்ல. அவ்வளோதான். இப்போ சக்கரங்கள் முழுசும் விழிப்படைஞ்சது அப்படின்னா மட்டும் தான் நான் ஞானம் அடைவேன் அப்படிங்கிறது இல்ல. அந்த சக்கரங்கள் அப்படிங்கிறது முழுக்க உடலோடு சம்மந்தப்பட்டது. அவ்வளோதான். உடலினுடைய செயல்பாடுகளுக்கு இந்த சக்கரங்கள் அப்படிங்கிறதனுடைய முக்கியத்துவம் தேவை. ஆனா, அதனுடைய எந்த விதமான செயலாக்கமும் இல்லாமலே ஒரு 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 மனிதன் வந்து ஒரு ஞான நிலை அடைய முடியும். முழுமையாக மன ரீதியான அந்த ஒரு பக்குவத்த பொறுத்தது தான். ரொம்ப அடிப்படையான எடுத்துக்காட்டு ரமண மகரிஷி இருந்தாரு, மகாபெரியவர் இருந்தாரு. அவ்வளோதான். இவங்க வந்து சராசரி இருந்தாங்க. வயது முதிர்ந்தது. அவர்களுக்கும் நோய்வாய் வந்தது. இறந்தார்கள். அவ்வளோதான். நம்ம வந்து அவர்கள் இறைவனோடு கலந்தார்கள். அவர்கள் சமாதி அடைஞ்சாங்க. அது நம்மளுடைய இதுக்காக சொன்னா அவர்கள் இறந்தார்கள். உடல் விட்டு அந்த பிரிந்தார்கள். உடல் வந்து சராசரியாக இப்ப நமக்கு எப்படி நம்ம சின்ன குழந்தையில இருந்தோம், வயசாவோம், இந்த உடல் அழுகி நம்ம வந்து ஒரு நிலைக்கு போவோமோ, அப்படிதான் அவர்களும் சென்றார்கள். சரிங்களா? சித்தபெருமக்கள் மாரி உடலை காத்து சமாதி நிலையெல்லாம் அவர்கள் கொள்ள, சராசரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார் இல்லையா? இப்போ இந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது அவர்கள் இருந்த ஒரு காரணத்தினால, அந்த எண்ணம் வந்து அப்படியே எந்நேரமும் அந்த அமைதியா, எந்நேரமும் இறை சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த ஆன்ம விழிப்பு ஏற்படும் பொழுது, அவர்களுக்குன்னு ஒரு சில சித்துக்கள் அவர்களுக்கு வாய்க்கப் பெறும். இது நாடிச் சென்று வருவதில்ல. இது தானாவே வரும். இது நாமும் அடைய முடியும். 24 மணி நேரம் இருக்கு. தூங்குற நேரத்த உட்டுருவோம். ஒரு 7, 8 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்குவோமே, அத உட்டுருவோம். இதர இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு இருக்குது இல்லையா? ஒரு 17 மணி நேரம், 16 மணி நேரம் இருக்கு இல்லையா? இந்த நேரத்தில பெருமளவு நேரம் அமைதியான மனோநிலையில எந்த சிந்தனையும் இல்லாம, நம்ம சராசரி வேலைகள் செய்து கொண்டே இருக்கலாம். அதுலலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ ஒண்ணு போறோமா, ஒரு காய்கறி வெட்டுறோமா, வெட்டலாம். அது காய்கறி மட்டும் வெட்டிட்டே இருப்போம். இதர எந்த சிந்தனையுமே வராது. இத எடுப்போம், போடுவோம், வேலை செய்வோம். அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அவ்வளோதான். ஆஃபீஸ் போறோமா, ஆஃபீஸ்ல உண்டான வேலைகள் மட்டும். வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அப்படின்னா என்னன்னா, நம்ம மனதளவுல பூரணமான அப்படியே அமைதியான ஒரு நிலையில நம்ம அப்படியே இருப்போம். இந்த நிலையை யார் ஒருவர் அதிக நேரம் நிலைத்திருக்கக்கூடியதற்குண்டான அந்த தன்மையை வளர்த்துக் கொள்கிறாரோ, நீண்ட நாட்களுக்கு இப்படியே இருப்பதற்கு பழகிக் கொள்கிறாரோ, இயற்கையாகவே அவர்களுக்கு சில சித்துக்கள் வாய்க்கப்பெறும்.
எல்லார்னாலயுமே இது முடியும். முடியாதுன்னு கிடையவே கிடையாது. எல்லார்னாலயுமே இது முடியும். அப்போ இத செய்யும் பொழுது, இப்ப நமக்கே எப்படின்னா, பெரியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் எந்நேரமும் அப்படியே சதாகாலம் அப்படியே அமைதியா இருக்கக்கூடியவர்கள். ஸோ அவர்களுக்கு இயற்கையாகவே ஒவ்வொரு சித்துக்கள் வாக்கியப்பெறும். இதனால் வந்து சக்கரங்கள் விழிப்படைந்ததா அப்படின்னு கேட்டா, அவசியம் இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்குமே அந்த சக்கரத்த கொண்டு வந்து உள்ள நிறுத்தக்கூடிய அவசியம் இல்லை. தத்தாத்ரேயர்னுடைய யோக சாஸ்திரத்தில என்ன நம்ம பார்த்தோம்? அவர் என்ன சொல்றார்? ஒரு ஒரு ஆதாரங்களிலும் 2 மணி நேரம் உன்னுடைய மூச்சை நிறுத்தினால் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? நம்மளுடைய எந்த எண்ணமும் இல்லாம மூலாதாரத்தில மட்டும் கவனத்த வச்சுட்டு மூச்சே ஓடாது. மூலாதாரத்தில மட்டும் கவனமா இருக்கும். இதுக்கு பேர் என்ன? சவ்விகற்ப சமாதின்னு அர்த்தம். ஒரு ஒரு நிலையில் மீது கவனத்தை வைத்து பேசாம அமைதியா இருப்பது. இதுக்கு பேரு சவ்விகற்ப சமாதி. அப்போ மூலாதாரத்தின் மீது கவனத்தை வைத்து 2 மணி நேரம் அப்படியே அமைதியாக சவ்விகற்ப சமாதி கொண்டோம்னா, மூலாதாரம் முழுமையாக விழிப்படைந்து, அதற்குண்டான சித்துக்கள் வாய்க்கப் பெறும்ங்கிறார். மகாபெரியவரோ, இல்ல ரமணரோ இந்த மாரியெல்லாம் பண்ணியிருப்பாரா? இல்ல. ஆனா, அவர்கள் உயர்ந்த ஒரு நிலையில இருந்தார்கள் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அதே மாரி தான். எந்நேரம் அப்படியே இருந்தார். காளிக்கு பூஜை பண்ணுவாரு. அ எல்லா வேலையும் அவர் பாட்டுக்கு சராசரியா மக்கள் வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் தானம், தவம் இருந்த நாட்களும் உண்டு. இல்லைன்னெல்லாம் சொல்ல வரல. ஆனா, அவர்கள் வந்து அந்த ஆதாரங்கள்ல கவனத்த வச்சு மேல ஒண்ணும் அவசியம் இல்ல. அவங்க அப்படியே எண்ணமற்ற நிலையில பேசாம உட்கார்ந்துக்கிறதுக்கு உண்டான வழிய மட்டும் பார்த்துக்குவாங்க. அப்போ அதாவது என்னமோ இருந்துட்டு போட்டியா, அது உடம்போடது. அத பத்தி எனக்கு என்ன கவல? மனம் அமைதிக்கு உண்டான வழிய மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு பேசாம உட்காந்துக்குவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும் பொழுது, ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது விரிவடைஞ்சு கொண்டே வரும். அந்த ஆன்ம முன்னேற்றம் விரிவடையும் பொழுது, அந்த நிறங்கள் வந்து மாறுபடும். இது சக்கரங்களோட நேரடியா பொருந்தி வருவது இல்லை. ஏன்னா, அது முழுக்க முழுக்க ஆன்ம விழிப்பை பொறுத்தது. ஸோ அதுதான் அந்த நிறங்கள் மாறுவதற்குண்டான அந்த ஒரு நிலை. கண்ணபிரான வந்து நீல நிறத்தில தோற்றம் அப்படின்னு சொல்லுவதுண்டு. ஆனா, அவருடைய உண்மை நிறம் என்னன்னா, கட்டங்கரேர்ன்னு இருப்பாராம். எப்படின்னா, இந்த மழை மேகம் கூடி வந்தா எப்படி இருக்கும்? கருமேகம் எப்படி இருக்கும்? கார்மேக வண்ணன் அப்படிதான் அதுக்கு பேரே. கார்மேக வண்ணன் அப்படின்னா, ஒரு கரு 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 கருன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறை. "கருவெட்டியா நீயு?" அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர். ஆனா, அவர பார்க்கும் பொழுது ஒரு வகையான ப்ளூ ஷேட் அப்படியே தெரியும்பாங்க. அந்த ஆன்மாவினுடைய முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவினுடைய நிலை, அப்போது எவ்வளவு பலம் பொருந்தியதாக இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆரா வெளிய தெரியுது. ப்ளூக்கு மேல வந்து பர்ப்பிள். பர்ப்பிள்காரங்க வந்து பூமிக்கு பிறக்க மாட்டாங்க. இந்த இந்த பூமியினுடைய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வென்சி டார்க் ப்ளூ அவ்வளோதான். அதுக்கு மேல மேல பர்ப்பிள் எல்லாம் போனா அவங்க கீழ வரமாட்டாங்க. அப்போ கண்ணபிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருத்தாங்கி வந்த ஒரு உயர்நிலை ஆன்மா. கண்ணபிரான்ங்கிற உருத்தாங்கி வந்த ஒரு உயர்நிலை ஆன்மா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அந்த ப்ளூ ஷேட்ல வந்து அது கீழ வரும். ஒரு மனிதனுக்கு 16 வகையான லட்சணங்கள் உண்டு அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஒரு உபன்யாசத்தில கேட்டேன். அது என்னன்னு அவங்களும் சொல்லல. அந்த 16 வகையான லட்சணமும் கண்ணபிரான் தாங்கி கீழ வந்திருந்தாராம். ஏன்னா, அந்த அந்த பிறப்புக்கு அதனுடைய நோக்கம், அதனுடைய பவர், அந்த பொட்டன்ஷியல் அவ்வளோ தேவைப்பட்டது. அது அது பொறந்ததிலிருந்தே தெய்வ நிலையோட தான் அந்த குழந்தை அப்படிங்கிறது இருந்தது. அப்ப அந்த ஆரா வந்து வெளிய பார்க்கறதுக்கு அந்த கனவரான அப்படியே பார்த்தோம்னா, கருநிறமே தெரியாது. அந்த ப்ளூ கலர் தெரியுமா அப்படியே. அந்த அளவுக்கு அந்த ஆராவுனுடைய ஸ்ட்ரெங்த் அவ்ளோ அதிகமா இருந்தது. இல்லையா? 3 வயசுல வந்து ஒரு அரக்கனையோ, அரக்கியவோ அழிக்க முடியுது அந்த குழந்தனாலன்னா, பார்ன் வித்தே அந்த மாரி தான். இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில அந்த குழந்தைக்கு எல்லா சக்கரங்களும் வேலை செய்யுமா? எஸ். ஆப்வியஸ்லி. ஆனால் அந்த ஆன்மாவே ஏற்கனவே அது முதிர்ந்த நிலை ஆன்மா. அது ஏற்கனவே அந்த ஆன்மாங்கிற அந்த ஒரு நிலை வந்து உயர்ந்த ஒரு நிலை. அந்த ஆன்மா இன்ன பர்ப்பஸ்க்காகன்னு ஒரு ஒரு உடலை தாங்கி வரும்பொழுது, அப்ப இந்த உடல் அந்த அளவுக்கு உண்டான பொட்டன்ஷியல தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா, அப்ப எல்லா ஆதாரங்களும் அட்டகாசமா வேலை செய்யும். இருந்தாலும் கண்ணவரான் தினமும் காலையில் நேரத்தில் எந்திரித்து, சந்தியாகால நேரத்தில் எந்திரித்து, காயத்ரி மந்திரம் செபித்து, தியானம் இருந்து, உண்டான நியதிகள் அனைத்தும் செய்து, அவரு கரெக்ட்டான நேரத்தில குளிப்பாரு, கரெக்ட்டான நேரத்தில சாப்பிடுவாரு, அவருக்கு உடல் இன்பம் அப்படின்னு 8 பொண்டாட்டி அவருக்கு. குழந்தைகள் உண்டு. அவரு என்னென்னலாம் சராசரியா செய்யணுமோ, எல்லா வேலையும் சராசரியாக செய்தார். ஒரு சராசரி மனிதன் என்னென்ன வேலை செய்தானோ செய்தார். இது புராணம் படிச்சாலே இருக்குமே. மகாபாரதத்துல எல்லாம் இருக்கு. நம்ம இவரு வேணுக்குடி கிருஷ்ணன் ஆகட்டும், துஷ்யந்த் ஸ்ரீதரா அவங்களுடைய உபன்யாசங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ரொம்ப அழகா விளக்கி சொல்றாங்க. அப்போ அவர் சராசரியா வாழ்ந்தார். ஆனா, அந்த உடம்பு வந்து ப்ராப்பரா பக்குவமான ஒரு நிலையில இருந்தது. அந்த ஆன்மாவினுடைய முதிர்ச்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய வலு இருந்தது. தேவைப்பட்டது அந்த காலத்துல. இல்லைங்களா? அப்புறம் அவர் வந்து எப்படி இருந்தார்னா, நல்லா ஆஜானுபாகுவா ஒரு 6 அடி இருப்பாராம். அப்படியே குரல் வளம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, கார்மேகம் வந்து அப்படி இடி இடிச்சுன்னு அப்படி கணீர்ன்னு இருக்கும்ல இடி. அந்த மாதிரி அவருடைய குரல் வளம் வந்து அவ்வளோ கணீர்ன்னு இருக்குமாம்.
நல்லா அப்படி பெரிய ஒரு நல்ல ஒரு ஆம்பளைக்கு அப்படி கட்ட மீசை, அப்படி சூப்பரா மீசை அப்படி இருப்பாராம். அப்படிதான் இருப்பாராம் அவருடைய தோற்றம். அப்படியே தினவெடுத்த தோள்களோட அப்படி பா ப்ராப்பரா இருப்பாராம். ஒரு ஆம்பளைய பார்த்தா ஆசைப்படுற அளவுக்கு அவ்வளோ அழகா இருப்பாராம். இப்படி இப்படி ஒரு கண்ண ரூபத்த நம்ம என்னைக்குமே யோசிச்சிருக்க மாட்டோம்ல. பட் அதுதான் ஆக்சுவலா அவருடைய உருவம். அப்ப அந்த உடல் அதற்கு ஏற்றார் போலவே அப்ப அந்த சக்கரங்கள் விழிப்படைஞ்சிருக்கும். பட் தட் டசன்ட் மீன் அவருடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கும் இந்த சக்கரங்களுக்கும் சம்மந்தம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஆன்ம முன்னேற்றத்தில நல்ல முதிர்ந்த நிலையில ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்குன்னு முன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஆன்ம நிலையில அது முதிர்ந்தது. ஆனா உடல் அளவுல இருக்கக்கூடிய மென்டல் பிளாக்கேஜஸும், அந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸும் அதுக்கு உண்டே. பர்ப்பஸ் அதற்கு ஏற்றார் போல இங்க எடுக்கக்கூடிய உடல் வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்றார் போல எடுக்கிறது தான். அத வந்து ஆன்மா கூட நம்ம நேரடியாக பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த நிறங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்ம முன்னேற்றம் அடையத்த தான் குறிக்குமே தவிர, உடலோடு சம்மந்தப்படுவது இல்லை. ரொம்ப பெருசா விளக்கம் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். பட் ஓகே. புரிஞ்சிருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. 4வது கேள்வி. உடல்ல வந்து இடகலை, பிங்களை, சுழுமுனை நாடிகள் 3 குணங்களான சாத்வீகம், ராஜசம், தாமசத்தோடு தொடர்பு இருக்கிறதா? இல்லை. அது வேற, இது வேற. இது வந்து சாத்வீகம், ராஜசம், தாமசம்ங்கிறது ஆன்மாவனு ஆன்மா மேல பதிந்திருக்கக்கூடிய அந்த முக்குணங்கள். இந்த ஆன்மாவினுடைய முக்குணங்களை பொறுத்து உடல் வேலை செய்யும். இந்த உடல்ல வந்து இடகலை, பிங்களை, சுழுமுனைங்கிறது எல்லாத்துக்குமே சராசரியாக நடக்கக்கூடியது. அந்த நிலைக்கேற்றார் போல, இப்ப எந்த ஒரு நிலை வேலை செய்யுதோ அதற்கேற்றார் போல நம்மளுடைய அந்த தற்காலிக நிலையில உடலும், மனமும் வேலை செய்யும். இப்ப நான் வந்து சாத்வீக குணம் கொண்டவனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, என்னுடைய நாடியில வந்து மூச்சு கலை மாறி ஓடுது அப்படின்னு சொன்னா, என்னுடைய குணாதிசயங்கள் மாறுவதற்குண்டான சாத்தியங்கள் உண்டு. பட் அவங்க ஆல்ரெடி சாத்வீக குணத்தில இருக்காங்கங்கனால, இதனுடைய பாதிப்பு பெருமளவுல அவர்களுக்கு இருக்காது. இதர 2 ராஜசம், தாமசம்னா அவன் சிக்கிக்குவான். ஏன்னா, அவன் வந்து அதிகப்படியான எண்ணங்களினுடைய ஓட்டங்களுக்கு வேகம் குடுத்து வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடியதனால. சாத்வீக குணக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு பொருட்டா அவர்களுக்கு இருப்பது இல்லை. இந்த நாடிகள் 2 பாம்புகள் ஒரு கொம்பின் மேல் வளைந்து ஏறி இணைவது போல குறிக்கிறது. எ இவைதான் குண்டலினியில் எழும்பொழுது இந்த 3 குணங்களை கடந்து இறைநிலையை அடைய வேண்டும் என்றும் சிவசக்தியின் திரிசூல ஆயுதம் குறிக்கிறதா? ம். எடுத்துக்கலாம். முருகனுடைய வேலும், நம்மளுடைய இந்த முதுகு தண்டுவடம் தான் அந்த வேலினுடைய அந்த அந்த கைப்பிடி பகுதி இருக்கு இல்லையா? அது. அண்ட் அதனுடைய அந்த வேல் வடிவம் வந்து இந்த நம்மளுடைய தலைப்பகுதிய தான் குறிக்கும். அந்த வேலுக்கு நடுவுல வந்து ஒண்ணா பட்டை போட்டிருப்பாங்க, இல்ல ஓம் போட்டிருப்பாங்க. அது நம்மளுடைய அந்த பிரணவத்தின் விழிப்பு. பிரணவத்தை உச்சரிப்பது மூலமாக நம்மளுடைய 3வது கண்ணுடைய விழிப்பு. இதுதான் வந்து வேல் வடிவத்தினுடையது. பட்டையிடுவது, திரிசூலம் ஏந்தி இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது 3 நாடிகள், இல்ல முக்கண்ணினுடைய இது அ என்ன சொல்றது? ஒரு ஒரு படரூபமான ஒரு விளக்கம் அப்படிங்கிற மாரி பல விளக்கங்கள் சொல்லலாம். ஏன்னா 3 அப்படிங்கிற அந்த ஒரே விஷயத்துக்கு நிறைய விளக்கங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆணவம், கன்மம், மாயைன்னு சொல்லலாம். இடகலை, பிங்கலை, சூழ்மனைன்னு சொல்லலாம். 3 கண்கள் நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இத நம்மளுடைய தேவைக்கேற்றாற்போல், சமயத்திற்கு ஏற்றாற்போல், புரிதலுக்கு ஏற்றாற்போல் நம்ம தாராளமா அத வந்து எடுத்துக்கலாம். இதுதான் அப்படின்னு நம்மனால ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவதற்கு இல்லை. அண்ட் இந்த 3ம் சேர்ந்து பாம்பு வடிவத்தில ஏறுதா அப்படின்னு கேட்டா, இல்ல. இந்த இடகலையும், பிங்களையும் அதனுடைய வேலைய முழுக்க நிறுத்தும் பொழுது சுழுமுனை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சுழுமுனை தான் இப்படி பாம்பு போல இப்படி இப்படி இந்த மூலாதாரத்திலிருந்து இப்படி ஒவ்வொரு சக்கரங்களையா அப்படி கடந்து மேல வருங்கிறது. சுழுமுனை தான் வந்து குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு நாம் இந்த நாசித்துவாரம் வழியாக விடக்கூடிய மூச்சு முழுமையாக அப்படி நிற்கணும். நின்னா மட்டும் தான் சுழுமுனை வேலை செய்யும். இயற்கையாக அது வேலை செய்யக்கூடிய நேரம் எப்பன்னா, மத்தியானம் 12 மணி, நடுராத்திரி 12 மணி. இது 2 நேரம் அது இயற்கையா வேலை செய்யும். பட் இன்னைக்கு அதுக்கு நம்ம வாய்ப்பு குடுப்பது இல்ல. நம்ம ஓடி ஆடக்கூடிய வேலையிலயும், நம்ம ராத்திரி நேரத்தில லேட்டா தூங்குறது அப்படின்னு சொல்லக்கூடியதுனால, அது இயற்கையா வேலை செய்வதில்ல. அதனால தான் நமக்கு ஞானம் அப்படிங்கிறது குன்றிட்டே வந்துகிட்டே இருக்கு. எத ஒண்ணையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் குன்றிட்டே வந்துகிட்டே இருக்கு. உடல் நோயும் அதிகமாகுது. அந்த காலத்தில பார்த்தோம்னா, உச்சி பொழுதில வேலை செய்யாதப்பா" அப்படிம்பாங்க. அது சூரியன் உச்சி பொழுதில வரும்பொழுது நமக்கு உடல் நலம் பாதிக்கும் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி 10, 11 மணி, 11:30க்குள்ள வேலை முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அந்த 12 மணி எல்லாம் டைம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்ப இயற்கையா அந்த பூரணமா ரெஸ்ட் எடுக்கும்பொழுது, வீட்ல பொம்பளைய கூட எல்லா சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. அந்த உச்சி வேலை வரும்போது யார் எந்த வேலையும் சும்மா இருப்பாங்க. அப்படின்னா, அவர்கள் இயற்கையாகவே உடலுக்கு அந்த சுழுமுனை வேலை செய்யறதுக்கு உண்டான ரெஸ்ட் குடுப்பாங்க. அப்ப அந்த 12 மணிங்கும் பொழுது, 12:30 மணி, 1 மணிங்கும்போது தான் சாப்பிட போவாங்க. 12 மணிக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நம்மளுடைய லஞ்ச் டைமும் அது என்னவோ தெரியல 12:50க்கு லஞ்ச் டைம் இருக்கும். ஸோ
ஸோ அந்த நேரத்தில படிக்க மாட்டாங்க, அந்த நேரத்தில வேலை செய்ய மாட்டாங்க. இது வந்து நம்மளுடைய வாழ்வியலோடு ஒன்றி இருந்த ஒரு நிகழ்வு. இன்னைக்கு அது நடக்கறதில்ல. வாய்ப்பு இருக்கிறவங்க அத முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு குழந்தையின் ஜாடை, குணம், உடலமைப்பு எல்லாமே தாய், தந்தை இருவரின் சரிபங்கோடு இருக்கும் பொழுது, ஏன் அதன் குலம் தந்தையின் குலம் வழி வருவதாக மட்டும் கருதப்படுகிறது? தாய் வழி முன்னோர்கள், கர்மாக்கள், சாபங்கள், வரங்கள் கூட குழந்தைக்கு பங்கு இருக்கிறது தானே! ஆமாம். தாயும் தன் பிறந்த குலத்தின் வளர்ச்சிக்காக ஒரு சந்ததியை கொடுக்கிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? உண்மை. ஏன் அது இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு ஆண் தான் வந்து தனக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடியவன். அந்த XY குரோமோசோம் இருக்கு இல்லையா? பெண்களுக்கு என்ன இருக்கும்? XX குரோமோசோம் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா தானே சொல்றேன்? கரெக்ட்டா தான் சொல்வேன். அந்த Y குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்து நான் தப்பா சொன்னேன்னா புரிஞ்சு மாத்தி இது பண்ணிக்கங்க. ஆ பாத்துறட்டுமா? அப்படி சும்மா நெட்ல ஒரு தடவ பாத்துர்றேன். ஆ ஃபீமேல் ஃபீமேல் குரோமோசோம் பேர் கரெக்ட் தான் நான் சொன்னது. ஃபீமேலுக்கு வந்து XX குரோமோசோம் தான். மேலுக்கு தான் வந்து XY குரோமோசோம். அப்போ இந்த Xம் Yயும் சேரும்பொழுது இது ஆணா, பெண்ணான்னு நிர்ணயம் பண்றது ஆணுடையது தான். அதனால தான் வந்து பார்க்கும்பொழுது, குலம் யார் தலைக்கிறதுக்கு இது பண்ணுவான்னா, ஆண் தான் தலைக்கிறதுக்கு இது பண்ணுவான். அந்த ஆண் வழியில தான் வந்து பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா, பெண்ணாங்கிற அந்த முடிவு வந்து யாருடைய ஜீன் அதிலிருந்து வருது, இதிலிருந்து வருதுன்னா, ஆண்கிட்ட இருந்து தான் வருது. அதனால தான் அந்த குலம் யார பொறுத்து அந்த ஒய் வரணும். அந்த எக்ஸ் பெண்ணுக்கு இருக்கு. இந்த ஆணோடதும் உள்ள போய் சேரும்பொழுது, திருப்பி இன்னொரு எக்ஸ் போய் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, அது குழந்தை பெண்ணா பொறந்துரும். ஒய் சேர்ந்ததுனா தான் அது ஆணா பொறக்கும். அப்ப ஆண் பிறந்தா தான் இன்னொரு சந்ததி உண்டாகிறதுக்கு உண்டான வழி. அதனால தான் அந்த குலம் யாரோடது அப்படின்னு சொல்லும்போது, ஆணுடையது. ஆண் தான் அதற்கு உண்டான முடிவு எடுப்பான்னு. இத வந்து நம்ம பெரியவங்க இவ்வளோ சயின்ஸ் சொல்லாம என்ன சொல்லிட்டாங்க, குழந்தை ஆணுடையது. ஆணை பொறுத்து தான் குழந்தை. அந்த ஆண் தான் எல்லாத்திற்கும் தலைவன். இது இப்படி தான் சொல்லி வளர்த்துனாங்க. ஏன்னா, அந்த குலம் தலைப்பதற்கு உண்டான முடிவு யார் செய்வதுன்னா ஆண் தான். இதுவரைக்கும் எந்த குறையும் கிடையாது. இதனால பெண்கள் தாழ்த்தப்படுவார்களா? எப்படி? எப்படி தாழ்த்தப்படுவாங்க? ஆண் தான் வந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறான்ப்பா. ஓகே. அந்த குழந்தை ஆணோ, பொண்ணோ, அலியோ அது யார் வருது? ஆண்கிட்ட இருந்து தான்ப்பா வருது. அதில இல்லப்பா. அதனால ஆணுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் குடுத்தாங்களா? ஆமா. ஆணுக்கு வந்து அந்த தலைமை பண்பு குடுத்தாங்களா? ஆமா. அதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்கு. அவனுக்கு அந்த மூர்க்கத்தனம் இருக்கும். இயற்கையாவே மூர்க்கத்தனம் இருக்கும். உடல்ல வலு அதிகமா இருக்கும். எதன் மீதும் வந்து உணர்வு ரீதியாக அவன் பிணைக்கப்பட்டு இருக்க மாட்டான். இதெல்லாம் ஆணினுடைய தனிப்பட்ட ஒரு குணம். பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்காது. ஆண் பாவப்படுறத காட்டிலும் பெண் பாவப்படுறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஐயோ பாவம்ன்னு பார்ப்பா. ஆனா ஒரு ஒரு சண்டை போடுற இடத்துல போய் ஐயோ பாவம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போ பெண் வந்து அந்த மூர்க்கத்தனத்தை கொள்ள மாட்டாளா? கொல்லுவா. அப்ப பெண்கிற தன்மையே இழந்துருவா. அப்ப அதுல அர்த்தம் இல்ல பார்த்தீங்கள்ல. பெண்ணுனா பெண்ணு போல இருக்கணும். ஆணுனா ஆண் போல இருக்கணும். இன்னைக்கு அது என்னமோ யாருக்கும் புடிக்கிறது இல்லையோ என்னவோ! நானும் ஆம்பள போல இருக்கேன்னு நெறைய பெண்கள் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஆம்பளைகளும் கொஞ்ச நாளா இப்ப மாறிட்டு துணிய மாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க. கிராஸ் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி. கால கொடுமை அதெல்லாமே. சரி இருக்கட்டும். அப்போ இந்த பெண்ணுடைய முக்கியத்துவம் அந்த இடத்துல இல்லையா? குழந்தை பிறப்பு அப்படியெல்லாம் இல்லையே! கரு உருவாவதற்கு வரைக்கும் ஆணுடைய வேலை. இன்ன குழந்தை தான் பொறக்குதுங்கிறது வந்து நான் முடிவு பண்றோமோ பண்ணலாம். நம்மளுடைய மூச்சினுடைய ஓட்டத்த பொறுத்து முடிவு பண்ணலாம். அது அந்த வித்த தெரியணும். சரி இருக்கட்டும். நாம முடிவு பண்ற வரைக்கும் சரி. அந்த குழந்தை ஆணோ, பொண்ணோ அந்த முடிவு வந்து ஆண் சம்மந்தப்பட்டது. இதுவரைக்கும் ஓகேப்பா. கரு உருவாயிடுச்சு. பின்ன? அதுக்கப்புறம் ஆண் என்ன பண்ணுவான்? கரு உருவாகுறதுக்கு உதவி செய்ற வரைக்கும் ஆணுடைய வேல. பின்ன? அப்புறம் அந்த அந்த பொண்ணு தான இருக்குறா அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 10 மாசம் அந்த புள்ள கூட தான அந்த குழந்தை சுத்திட்டு இருக்குது. 10 மாசம் மட்டுமா சுத்துது? ஆயுசு பூரா அவங்க அம்மா பின்னாடி தான் சுத்தும் அது. அது புள்ளையா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, அவங்க அம்மா பின்னாடி தான் சுத்தும். சண்ட போட்டாலும் அவங்க அம்மா பின்னாடி தான் அது சுத்திட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தோனே யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வெளிய போயிட்டு வர்றோம். வீட்ல வந்து அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கு. உள்ள வந்தோனே என்ன கேள்வி இருக்குமா? இதுல தான் இருக்கும். அந்த பாச பிணைப்பு அப்பா மேல பாசம் இருக்காது அப்படிலாம் சொல்ல வரலீங்க. அது 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 ஒரு வகையான எனர்ஜிங்க. அது பெண்களுக்குன்னு உண்டானது. ஏன்னா, அந்த குழந்தை வந்து ஆணனுடைய கருவை தான் சுமக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே, அந்த பாடுபடுறா பார்த்தீங்களா? அது தான் குழந்தை அப்படிங்கிறது ஆணுக்கு அந்த ஒரு குணத்த இருக்கிறத காட்டிலும் பெண்ணுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அவள்ல கஷ்டப்படுறா. அப்ப அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? அது என்ன ஆகும்னா, அந்த எண்ணங்கள் அந்த குழந்தைய போய் பாதிக்கும். அதனால தான் அந்த ஊராம்புள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வருங்கிற அந்த ஊராம்புள்ளைங்கிறது பொண்டாட்டி. இன்னொருத்தர் புள்ளைய தானே கட்டிட்டு வரோம். அப்போ என்ன ஆகும்? அந்த பெண்ண வந்து அந்த கருவுற்று இருக்கக்கூடிய காலத்தில அப்படியே தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும். ஏன்? அப்படின்னு கேட்டா, அந்த பெண்ணினுடைய குணநலன்கள், உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்,
எல்லாமே அந்த குழந்தையை பாதிக்கும். இப்ப இந்த பாதிப்புங்கிறது நன்மையாவும் இருக்கலாம், தீமையாவும் இருக்கலாம். தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது. நான் இத இன்னைக்கு சொல்லவே வேணுங்கக்கூடிய அளவுல நம்முடைய சமுதாயம் சீர்கெட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியா இருக்கு. நம்மளோடதெல்லாம் அப்படி இல்லைன்னு சொன்ன ஒரு காலம் மாரி, இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு சொல்ல வேண்டியது. இப்போ பெண்ணினுடைய உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் ஒரு ஆண் தவறா ஒரு பழக்கம் பழகி வச்சிருக்காங்கிறது கூட ஒரு சில நேரங்கள்ல சரி போய் தொலைங்கிறது கூட ஒத்துக்கலாம். கூடாது. சரி அப்படின்னு. ஆனா பெண்ணுக்கு அறவே கூடாதுங்கிறது அவளுடைய உடல் அவ்வளவு சீக்கிரம் அந்த பாதிப்புக்குள்ள உட்பட்டு நின்றும். அதுபோல அவளுடைய மனோநிலை சாந்தமான மனோநிலையிலேயே என்னைக்குமே இருக்கணும். இதெல்லாமே அவளுடைய உடல் நலமும், மனோநலத்தையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம, பின் ஒரு சந்ததியை வளர்ப்பதற்கும் இது பேருதவியாக இருக்கும். ஸோ பெண்ணினுடைய ஒரு 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 நிலை அப்படிங்கிறது ஒரு லேசுப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறது கிடையாது. பெண் ரொம்ப முக்கியமான ஒரு பிறப்பு இந்த உலகத்துல. ஆனா, அந்தந்த இலக்கணத்தோடு பொருந்தி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. அப்ப அந்த பெண் அந்த கருவை தாங்கி நிற்கும் பொழுது, நல்லத தான் பார்க்கணும், நல்லத தான் கேட்கணும், நல்லத தான் சிந்திக்கணும், நல்லத தான் சாப்பிடணும். நல்ல சுற்றுச்சூழல்ல நுகரக்கூடிய அந்த காற்றினுடைய அளவு கூட நல்லதா இருக்கும். எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. இன்னைக்கு மாசமாயிட்டாங்கன்னுக்காக எனக்கு வாய்க்கு என்னவோ கண்ட கறியிலருந்து எல்லாத்தையும் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு டாக்டர்கள்ட்ட போனா, அந்த ஊசி போடு, இந்த ஊசி போடு. ஊசி போட்டே அந்த அம்மாவனுடைய உடல் நலமும் கெட்டு போயிருது. பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உடல் நலமும் கெட்டு போயிருது. மனோநலமும் கெட்டு போயிருது. நான் பேசினேங்க தேவையில்லாத பிரச்சனை. அப்போ இதெல்லாமே பிரச்சனைக்குள்ளான ஒரு சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க. பூரா கார்ப்பரேட் எல்லாம் அவனுங்களோட இது. இதெல்லாம் அந்த காலத்தில ஒண்ணும் இல்லைங்க. எல்லா குழந்தையும் நல்லா தாங்க இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போனா டாக்டர்ட்ட போனா ஊசி போடுறதுக்கு சார்ட் எழுதி தர்றாங்க. அம்மாவும் கெட்டு போயிறதா உடல் நலத்தில, குழந்தையும் கெட்டு தான் பொறக்குது. அதனால ஒரு ஒரு தலைமுறையை நிர்ணயிக்கிறது, குடும்பத்திற்கு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த வம்சாவளி யாரோடது, இனிஷியல் யாரு குடுக்குறான்னா, அந்த தகப்பனோடது. ஏன்னா, அந்த கரு இன்ன கரு தான் உருவாச்சுங்கிற முடிவ அவன் தான் எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கூற்று தான் அது. ஆனா, அதனால பெண் குறைந்தவள் ஆகி விடுவதே இல்ல. அவன காட்டிலும் இவளுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஒரு கடமை அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு புள்ளைய பெத்துக்கிறது இன்னைக்கு போன அந்த பாட்காஸ்ட்ல ஜலாதரன் மாஸ்டரோட இது பாட்காஸ்ட் இருக்கு. ஃப்ரம் பர்த் டூ டெத்ன்னு அவர் அதான் சொல்றாரு. அவ்ளோ சங்கடப்படுறாரு. குழந்தை இப்படி ஒரு வச்சுட்டேன். ஃபார்ம்ட் பை அன் ஆக்சிடென்ட். அவ்வளோதான். அந்த குழந்தை எதர்ச்சியாக ஒரு அப்ப அந்த அம்மாவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அந்த அப்பாவினுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? குழந்தை பிளான் பண்ணி பெத்துக்கணும். இப்படித்தான் எனக்கு பிள்ளை வேணுங்கிறத வேண்டி பெத்துக்கணும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? நேரங்காலம் தெரிந்து ஆண், பெண் கூடணும். சரி பரவால்ல. கடைசி கேள்வி. உங்க பாட்காஸ்ட்டுக்கு வந்த 3 விருந்தினர்கள் ஒரு விஷயத்தை அழுத்தமாகச் சொன்னார்கள். நாம் உண்ணும் உணவுதான் நம் உடலில் விந்து சக்தியாக மாறுகிறது என்று. இந்த உணவுதான் தந்தையின் விந்து சக்தி மூலமாக குழந்தையின்க்கு நடவடிக்கை மற்றும் குணாதிசயங்களாக பிஹேவியர் அண்ட் கேரக்டர் ஆக மாறுகிறது. தாயின் கருமுட்டை மூலமாகவும் குழந்தைக்கு சத்துக்கள் ஆகவும் வருகிறதா? ஆமா. ஆணுக்கு விந்துன்னா தாய்க்கு சுரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆண் அவனுடைய உணவு பழக்கம், மனோநிலை அவன் ஊக்கமா வேலை செய்யணும். எப்படிங்க? ஆண் ஆணுக்கு ஒரு வகையான உடற்பயிற்சி உண்டு. பெண்ணுக்கு ஒரு வகையான உடற்பயிற்சி உண்டு. இன்னைக்கு நெறைய சமத்துவம் பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல, நான் வீடு துடைக்கிறேன், நீ போய் தொட. நான் துணி துவைக்கிறேன், நீ தொவ. அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு இதா போச்சு. பட் துணி துவைக்கிறது இன்னைக்கு வாஷிங் மிஷின் தான் துவைக்குது. பாத்திரம் கழுவுறது இன்னைக்கு டிஷ் வாஷர் தான் கழுவுது. வீடு துடைக்கிறதும் மாப்ல துடைக்கிறோம். இதுலலாம் ஒரு பயனும் இல்ல. இது பெண்களே செஞ்சாலுமே ஒரு பயனும் இல்ல. இன்னைக்கு ஆனா போஸ்ட் நேட்டல், ப்ரீ நேட்டல் பிரெக்னன்சி அந்த இதெல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த முட்டிங்கால் போட்டு வீடு துடைச்சது ஒரு யோகாசனம்னு சொல்லி தர்றாங்க. அப்புறம் இந்த மாவாட்டுறதுக்கு இப்படி பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த கால கொஞ்சம் அகட்டி வச்சு இப்படி பண்றாங்க. அத ஒரு யோகான்னு சொல்லி தர்றாங்க. அத தான் மாவாட்ட சொன்னாங்க. அம்மிக்கல்ல இது பண்ண சொன்னாங்க. உரல்ல ஆட்ட சொன்னாங்க. அடுத்தது துணி துவைக்கிறதுக்கு ஏற்றார் போல அந்த குனிஞ்சு, நிமிர்ந்து அந்த முதுகு இந்த துணிய இது அலசி எடுக்கிறது இது எல்லாமே. அப்ப இதெல்லாம் வாழ்வியலோடு அப்படியே பெண்களுக்கு அந்த இயற்கையான அந்த கரு பை இருக்கு பார்த்தீங்களா? அத பலப்படுத்துவதற்காக, அந்த பிறப்புறுப்பை பலப்படுத்துவதற்குண்டான பயிற்சிகளாக தான் இந்த வீட்டில இருக்கக்கூடிய வேலைகள் அவர்களுக்கு தரப்பட்டது. ஆண் இத செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆணுக்கு கருப்பையோ, பிறப்புறுப்பு பெண்களுக்கு உண்டான மாரி இல்லியே! அப்ப இந்த எக்ஸர்சைஸ் அதற்கேற்றார் போல. இன்னைக்கு இத கேட்டா நீ பெண் இன எதிரிம்பாங்க. அப்ப ஆண் வேலை செய்றதில்லை. அவனுக்கு வேற மாதிரி உண்டான உழைப்பு இருந்தது. ஆணுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய
அத தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணம் அதிகமா இருக்கும். அத வந்து அவன் யுட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். அப்போ கடினமான உழைப்பு, அதிகமான வியர்வை சிந்தக்கூடியதாக, உடல் வலுவ வந்து பயன்படுத்துவதற்குண்டான அந்த ஒரு வேலை வந்து ஆண செய்ய சொன்னாங்க. அதனால தான் வந்து போருக்கு செல்லுவது, ஒரு விவசாயம் செய்வது, மரம் வெட்டுவது, கட்டிடம் கட்டுவது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடினமான வேலைகள் அப்படிங்கிறது இருக்கும். என்னதான் வந்து ஒரு 10 பேர்ட்ட வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவன் உயர்ந்திருந்தாலுமே, அந்த நிலைய அவன் கத்துக்கிறேங்கும் பொழுதிலிருந்து இவனும் அத பயிற்சி பண்ணியிருப்பான். அப்ப எல்லா ஆண்களுக்கும் அந்த ஒரு உடல் வலு அப்படிங்கிறத பயன்படுத்துவதற்கு உண்டான ஒரு இலக்கணம் தரப்பட்டிருந்தது. அப்போ ஆணுக்கு உண்டான இலக்கணத்தின்படி அவன் நடந்துக்கிட்டான். பெண்ணிற்கு உண்டான இலக்கணத்தின்படி அவன் நடந்துக்கிட்டா. 2 பேருமே வந்து அதற்கு ஏற்றார் போல உண்டான உணவு முறைகள் அப்படிங்கிறத பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவரவருக்கு எந்த வழியில அவர்களுடைய மனம் வந்து ஒன்றி செல்லுகிறதோ, அதன் வழியில அவர்கள் பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. இதற்கு சமுதாயத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு, ஒரு கோட்பாடுகள் உதவியாகவும் இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது, ஆணனுடைய அந்த சக்தி முழுக்க அவனுடைய அந்த அ விந்து சக்தி அதில போய் சேரும். பெண்ணுடைய முழு சக்தி அந்த சுரோனிதத்தில போய் சேரும். 2 பேருமே அந்த அழகான வடிவழகோடு இருப்பாங்க. அதனால தான் பெண்ணுக்கு வடிவழகு இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த ஹவர் கிளாஸ் ஷேப்ன்னு பெண்ணுக்கு சொல்லுவாங்கல்ல, அப்படி அது பெண்ணினுடைய உடலினுடைய வாகு அப்படியே இருக்கும். ஆணுக்கு அப்படியே அந்த வி ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு உடம்பு அப்படிங்கிறது ஆணுக்கு இருக்கும். இயற்கையாகவே அவர்கள் அப்படியே இருந்தாங்க. ஏன்? அவரவர் இலக்கணத்தோடு இருந்து அந்த உடலை பேணி பாதுகாக்கக்கூடிய வழிக்கு உண்டான வேலைகளை செய்த காரணத்தினால, எ 8 குழந்தை, 10 குழந்தை, 12 குழந்தை பெத்தவங்கலாம் இருந்தாங்கல்ல, அத்தனையும் வீட்லயே தான் டெலிவரி ஆகும். எப்படி? அந்த பொம்பளைய வந்து 80 வயசு, 90 வயசு வரைக்கும் திடகாத்திரமா இருந்து தான் செத்தாங்க. அதே போல தான் இந்த ஆம்பளைக அத்தன குழந்தை பெத்து குடுத்தும், அ ஆயுசு பூரா உழைச்சு போட்டு சம்பாரிச்சும், அவங்களும் 80, 90 வயசு வரைக்கும் இருந்து செத்தாங்க. எப்படி அவங்களுடைய இயற்கையான ஒரு இது இருந்தது? எளிமையான உணவு. நல்ல உடல் உழைப்பு, நல்ல மனதில் இருக்கக்கூடிய அமைதியான ஒரு மனோநிலை, இறை நாட்டம், இறை சிந்தனை இது எல்லாமே இருந்தது. அப்ப எவ்வளவு எளிமையா அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த உடல் வலுவாவே இருந்தது அவர்களுக்கு. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றதே அன்னைக்கு சொல்லவே மாட்டோம். மன அழுத்தம்னு எதையுமே பேச மாட்டாங்க. இருந்தாலும் அத அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண அவங்கனால முடியும். அத ஈஸியா எல்லா கிராமத்திலயுமே குழந்தைகள் எல்லாம் தூங்க வச்சதுக்கப்புறம், இல்ல குழந்தைகள் விளையாட இது பண்ணதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம்? என்ன ஏது? அப்படின்ட்டு. அங்க ஏற்ற இறக்கமெல்லாம் இருந்ததில்ல. என்ன பண்ணுனாலும் கடைசியில அந்த கணவன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான நிலை தான் இருந்தது. ஏன்? பெண் உணர்வு ரீதியாக அடிமைப்பட்டவள். அவ உணர்வு ரீதியாக டக்குனு முடிவெடுத்து, ஐயோ! பாவம் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு போயிருவான். ஆண் அப்படி கிடையாது. அப்ப எல்லாத்தையும் பெண்கிட்ட இருந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் வந்து சரியான அந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு திறன் ஆண்கிட்ட இருந்தது. ஏன்னா, அவன் உணர்வு ரீதியா கட்டுப்பட மாட்டான். இது சரி, இது தவறுங்கக்கூடிய அந்த முடிவ மட்டும் அவன் எடுப்பான். ஆனா, அந்த டேட்டா இன்புட் இவன் வாங்கி அப்ப இவன் சரி, தவறுங்கிற முடிவு எடுக்கிறாங்கிறதுக்காக இவன் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அந்த மூர்க்கத்தனத்தினால எங்கேயாவது முடிவு எடுத்துட்டான்னா, அப்ப அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு பெண்ணினுடைய ஆலோசனை தேவைப்பட்டது. பெண்ணினுடைய வழிகாட்டுதல் அவனுக்கு தேவைப்பட்டது. அப்போ கிராமத்தில இருந்தபொழுது, கணவன் மனைவியர் 2 பேரும் பேசிக்குவாங்க. நெறைய குழந்தைகள் அப்படி நடக்குதான்னு கூட தெரியாது. ஏன்னா, அது தூங்கியிருக்குமாச்சே. இவங்க 2 பேரும் பேசிட்டு, அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் படுப்பாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை இருந்தது. நான் இதெல்லாம் நடந்தத பார்த்துருக்கேங்க. நான் அதனால தான் சொல்றேன். நான் சும்மா வெறுங்கத பேசல. நெறைய பேர் இந்த கிராமத்தில வாழக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு எல்லாமே இத பார்த்துருக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் நெறைய உண்டு. ஸோ, இது ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையா இருந்தது. அப்போ உணர்வும் சரியா இருந்தது. எடுத்துக்கக்கூடிய உணவு, அந்த குணாதிசயத்தை பொறுத்து சரியான ஒரு அளவுல இருந்தது. அது வந்து உடல் அளவுக்கும் சரி, மனதளவுக்கும் சரி, ஆன்ம ரீதியாகவும் அவர்களுக்கு இருவருக்குமே பலம் அப்படிங்கிறது குடுத்தது. அப்ப அந்த விந்து சக்தியும், சுரோனித சக்தியும் நல்லபடியாக இருந்தது. அன்வான்டட் கெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிறது உடம்புல நடக்கவே இல்ல. உடல்படி இயற்கையா இருந்தது. இல்லைங்களா? காலம் மாறிட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ அன்பார்ச்சுனேட். பட் என்ன சொல்ல? இல்ல? எனிவே. ஸோ இதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளும், அதற்குண்டான பதில்களும். 34 நிமிஷமா நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வரும்னு. பட் எனிவே இட் வாஸ் குட் ஹார்ட்டி குவெஸ்டின்ஸ். என் மனசுல இருக்க நெறைய விஷயங்கள சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சது. இதுபோல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னாலும் கீழ கேளுங்க. ஒவ்வொரு பதிவுகளாக அப்படியே பார்த்துட்டே வரலாம். எஸ். ஸோ இது எல்லா வீடியோஸுமே வந்து த வாய்ஸ் ஆஃப் நித்திலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்கு கீழ இருக்கும். டன். டூ செக் அவர் பாட்காஸ்ட் சேனலுங்க. நித்திலன் தண்டபாணி பாட்காஸ்ட் சேனல். ஸோ வீடியோஸ் புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. 2 சேனலினுடைய வீடியோஸையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க நித்திலன் தண்டபாணி. நன்றி.